வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் காலையிலேயே பார்த்தோம். ரொம்ப பெருசாக ஒன்றும் ஏற்றம் கொடுக்கலை, மாற்றம் கொடுக்கலை, ஒன்றும் பண்ணலை மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட்டு கீழே தான் இறங்கியிருக்குது. ஸோ மக்களே, இப்போ நம்ம கிட்ட பணம் ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ இவன் இறங்கினாலும் ஏறினாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பணம் இல்லையே வாங்கிறதுக்கு அப்படின்ற லெவலில் தான் உட்காந்துன்னு இருப்பாங்க. ஏம்பா ட்ரம்ப்பு இந்த தெருவில் 2 பேருக்கு சண்டை வந்தால் நம்ம வேலைக்கு விட போனோம்னு வச்சு ஒரு அடி தான் செய்யும். ஆனால் இங்கே 2 பேருக்கு சண்டை வந்தது. யாருக்கு? ஈரானுக்கும் ட்ரம்ப்புக்கும். இப்போ யாருக்கு வந்ததுன்னே தெரில. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, வேலைக்கு போனவங்க கூட இருந்தவனை அடிக்கிற மாதிரி. இப்போ ட்ரம்ப்புக்கும் மார்க்கெட்டுக்கும் பிரச்சனையா இல்லை ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் பிரச்சனையானே தெரில. அந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறாங்க. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டு என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போனால் என்ன சொல்கிறது, இருக்கிற பணம் எல்லாம் ஒன்றுமே இல்லையே. சரி, மார்க்கெட்டு பார்த்தா நம்ம அன்றைக்கே சொன்னோம், இவன் பார்த்தா இங்கே ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறான், எந்த பக்கம் வெடிக்க போகிறான்னு தெரிலன்னு, மேலேயோ கீழோன்னு சொல்லிட்டு இப்படி வெடித்து திருப்பி அப்புறம் போவானா என்னான்னு தெரிலன்னு இன்றைக்கி கீழே வந்திருக்கிறான். ஸோ இப்போ என்ன ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா ஏறி இருக்கிறத நம்ம இந்த அலுமினியம்லாம் கம்பெனியெல்லாம் நல்லா விலை ஏறி இருக்குது போல். நம்ம கட்சியாக அலுமினியம் பாத்திரம் வாங்கி பிச்சை தான் எடுக்கணும் போலது இவன் இறங்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாட்டு இருந்தால் கட்சியாக அலுமினியம் பாத்திரம் கூட வாங்க முடியாது போலது. அந்த அளவுக்கு இதுவும் விலை ஏறுது. அட்லீஸ்ட் இதை வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஓகே, இண்டல்கோ நால்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் இன்றைக்கி கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. இந்த நல்ல கீழே வாங்கினவங்களுக்கோ இல்லாட்டி இந்த ஹைட்டில் வாங்கினவங்களுக்கோ கொஞ்சம் சந்தோஷமான செய்தி. சரி, அப்பாடியோ வாங்கின வேலைக்கு வந்து தொல்லைடாப்பா, நான் போகிறேன். நீ பண்ணுற வேலையை பார்த்தா கீழே மேலேயும் போயின்னுக்கிறீங்க, நான் கொஞ்சமாவது ப்ராஃபிட்டை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷத்தில் இருப்பீங்க. இண்டல்கோ அண்டு நேஷ்னல் அலுமினியம் ஓகே. ஸோ அலுமினியம் கம்பெனி அலுமினியம் பாத்திரம் வாங்க வேண்டியது தான். கடைசியாக எல்லாம் வெள்ளி பாத்திரம்லாம் விற்றுரு, எல்லாம் மார்க்கெட்டில் போட்டாச்சு. போட்டதெல்லாம் வெள்ளி பாத்திரம்லாம் கீழே கிடக்குது உண்டுன்னு. கட்சியாக அலுமினியம் தான் காப்பாற்றும் போல் எல்லாரையும். ஸோ அலுமினியம் வாங்கினவங்க நல்லா கொஞ்சம் அட்லீஸ்ட்டு மேலே வந்துன்னு இருக்குது. ஸோ அலுமினியம் மெட்டலுக்கு தான் வாகுப்படுத்துறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ். இது என்னன்னு தான் சொல்கிறது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஐடி ஸ்டாக்ஸ் மேலே ஏறுதா இறங்குதா அப்படின்ற மாதிரி ஆகிப்போகுது. இன்றைக்கி டிசிஎஸ்ஸு அவர் சந்திரசேகர் ரிசைன் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு. டபாக்குன்னு இது வேறு இங்கே இவ்வளோ தூரம் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸு ஏறினதால் இறங்குது. க்ரூட் ஆயிலு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நம்மால் ஐடியும் இறக்கி விட்டாப்புல. இவங்கள பார்த்து மற்றவங்களும் கடன்னு இறங்கி போயின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஏறினது பார்த்தா நால்கோவும் ஹிண்டல்கோ அண்டு கொஞ்சம் என்ன சொல் டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் கொஞ்சம் மேலே ஏறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பெல்லு பார்க்கலாம் பாருங்கள், பிஹெச்எல்லு. ஸோ எல்லாம் இங்கே தொட்டுட்டு மறுபடியும் மேலே போகிறவங்க தான். ஓகே, ஸோ அட்லீஸ்ட்டு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு யார் வாங்கி வச்சுருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷம். இப்போதைக்கு வாங்கினவங்களுக்கு எப்பாடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பி நியூஸ் மாதிரி கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் வரல. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தொட்டு இவ்வளோ தூரம் வந்துக்குது. இதுக்கப்புறமும் மறுபடியும் வருவான்னு நினைக்கிறீங்க? சட்டையை கீச்சிக்கணும், பாக்கெட்லேருந்து காசு வீழ்ச்சி எடுப்பான்னு நினைக்கிறேன், எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவானே, அந்த மாதிரி கதையாக இவன் கீழே வேந்தான். இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கீழே வேந்தான், அவ்வளோதான். நம்ம சொன்ன மாதிரி தான், துண்டை போட்டுன்னு போக வேண்டியது தான். ஒரு முறை டச் பண்ணால் 2 முறை 3 முறை 4 முறை ஆகிப்போச்சு. திரும்ப என்ன கேம் அது விளையாடினுக்கிறதுக்கு. இந்த தடவை இதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி மேலே போக வேண்டியது தான் வேலைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மேலே போச்சுன்னா அட்லீஸ்ட் ஹைட்டில் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இல்லாட்டி போனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா?
ஸோ டிசிஎஸ், அப்புறம் இந்த கோத்ரேஜ் கன்சியூமர்ஸு, பிஐஏ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 11% இறங்கி போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்பா என்ன தான்ப்பா பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்களா இல்லாட்டி என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போகுது. ஓகே, ஸோ கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு என்ன நடக்குது, ஆடா பாவீங்களா, எங்கேருந்து எங்கே போயிருக்கான் பாருங்கள். இங்கே இருந்து 1300லேருந்து 900 வந்தது கூட இன்றைக்கி ஃபுல்லாக ஜம்ப் அடித்து 11% இப்படி இறங்கினா என்ன ஆகுறது. எங்கே வாங்கி வச்சவங்களாம் ஐயோ ஐயோ இப்படி இறங்கிருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இன்னும் எது வரைக்கும் போவான்னு தெரியலையே. வந்துக்கிறத பார்த்தா நம்மளுடைய சார்ட்டு பிரகாரம் நம்ம எப்படி பண்ணுவோம், இவ்வளோ தூரம் வந்தால் மறுபடியும் ரிவர்ஸ் அடிக்கணும்னு தான் நம்ம பார்க்குறோம். இவந்துலேயே திரும்பணும் இவந்தில் இருந்து. ஓகே, ஸோ வாங்கினவங்க கொஞ்சம் பாவம்தான், என்ன பண்ணுறது. ஒரு சில ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி மாதம் குடிக்க வேண்டியது தான், பிரியாணி மறந்துடுங்க. இல்லைனா கோயிலில் போனால் எங்கன்னா சேவல் வெட்டுவாங்க, வாங்கி சாப்பிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க அடுத்தது பிஐ இண்டஸ்ட்ரீஸு, அவனும் சேர்ந்து இவனுக்கு துணை வேணும்ல, சனி போன தனியாக போகாதுன்ற மாதிரி பிஐ இண்டஸ்ட்ரீஸு அவங்கள வாங்கினவன் அவனையும் கூட சேர்த்து ஈர்த்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். ஆமாடி 250, இவன் என்ன ஏற அறிகுறியே காணும் போகிறது. ஏன்பா இதையெல்லாம் ஊருக்கு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2000 3000 விற்கிற, 4700 2400 வந்துருக்குது. இந்த மாதிரி வாங்கிட்டு இங்கே யாருன்னா வாங்கிட்டு உக்காந்துருந்தவங்க 4200 இந்த மாதிரி வாங்கினவங்கலாம் என்ன ஆகிறது சொல்லுங்கள். கட்சியாக இங்கே வரைக்கும் வரும் பொறுத்தது 2365 வரைக்கும். ஓகே, பிஏ இண்டஸ்ட்ரீஸ் என்ன இண்டஸ்ட்ரீஸு இது இதுக்கு மேலே. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இறங்கியிருக்குது, மறுபடியும் திரும்ப போயிட்டு வருவானா இல்லாட்டி இந்த இடத்துல வரைக்கும் வந்து தொட்டுட்டு போவான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு லைனை போட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் இதிலேருந்து உங்களுக்கு திரும்பி போச்சுன்னா தான் உங்களுக்கு அட்லீஸ்ட் மேலே வாங்கினவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இல்லைன்னு வச்சுங்க, இதுக்கு மேலேயும் அதுக்கு மேலே கீழே இறங்கினான்னா அவ்வளோதான், கொஞ்ச நாள் துண்டை போட்டுன்னு போதாண்டப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துன்னு பார்த்துன்னு இருக்க வேண்டியது தான். இதை அப்படியே பார்த்துன்னு ஏதோ இயற்கை காட்சி மலையை பார்த்த மாதிரி பார்த்துன்னு அப்படி இருக்க இறங்கின்னு இருக்கிறாங்க. இப்படியே போனவன் இப்படியே இறங்கி வந்துட்டுருக்கான். 2024 ஆரம்பித்தான் இறங்கினவன் 26 வரைக்கும் போட்டு அடின்னு அடித்து இறக்கியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து தொட்டுட்டு மறுபடியும் போகிறானான்னு பார்க்குறோம். ஓகேங்களா, 52 வீக் லோ. ஐயோ, இந்த கவர்மெண்ட் ஸ்டாக்ஸு கவர்மெண்ட்டு நல்லா தான் ரன் ஆகுது, அவங்க இருக்கிறவங்களுக்குலாம் சம்பளம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா. ஆனால் அதை வாங்கின ஸ்டாக்ஸு ஐஆர்எஃப்சி, ஆர்விஎன்எல், ஓஎன்ஜிசி, என்டிபிசி, இஎக்ஸு, கோல் இண்டியா எல்லாம் 52 வீக்ஸு லோவில் இருக்கிறான். ஐஆர்எஃப்சி இவங்கெல்லாம் வாங்கினவங்களாம் மேலே வாங்கினவங்களாம் அடா சாமி 200, 100, 180, எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் 160 வாங்கி மாட்டின்னு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, 52 வீக்ஸ் லோவே வந்துட்டான், கரெக்டுங்களா. ஸோ ஆர்விஎன்எல் இவெல்லாம் திரும்பினா தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, சந்தோஷமான பொங்கல். ட்ரெயின் எல்லாம் போயின்னுதாங்குது, ஆனால் ட்ரெயினுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே வந்து இருக்குது, ஏதோ மலை மேலேருந்து கீழே உருண்டு வர மாதிரி. இதுலேருந்து ஒரு நல்ல காலம் பிறகுதான்னு பார்ப்போம். 52 வீக்ஸ் லோவை தொட்டுடுச்சு, தொட்டு அதுக்கு எதுவும் போச்சுன்னா அது என்ன சொல்கிறது, எதுவும் சொல்கிறதில்ல. ஏதோ சொல்லுவாங்கள்ல, என்னப்பா ஆகிப்போச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கதையாக தான் நம்ம பார்த்துட்டு உட்காந்துக்கணும். இந்த பவர் கிரிட்டு அவன் இங்கே வந்துன்னு இருக்கான் பாருங்க. இங்கேருந்து இப்போ தான் போனான் அவன், போயிட்டு திரும்பியும் மறுபடியும் இறங்கி மலை ஏறுறான் இறங்குறான் அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்குது.
அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் 52 வீக்ஸ் லோவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸு என்டிபிசி இவங்கெல்லாம் வந்து 52 வீக்ஸ் லோவை நெருங்கி நெருங்குறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஐஎக்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் 52 வீக்ஸ் லோவை நெருங்கி திரும்பி போய் திரும்பவும் மறுபடியும் இங்கேயே தான் சுற்றின்னு இருக்கிறான் பல காலமாக. நமக்கு தெரிஞ்சவரெலாம் 250 வாங்கி வச்சுட்டு அப்படியே கிடக்குறாங்க. 125க்கு வந்தால் அப்படியே போகணும். கொஞ்சமாவது ஏதாவது கருணை காட்டி அவங்களுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் பாதியாவது புக் பண்ணுற லெவலுக்காவது கொஞ்சம் மேலே வந்தால் கூட அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஸோ இப்படி இருக்குது. 52 வீக்ஸு போனது அட்லீஸ்ட் இவங்களையாவது சந்தோஷப்படட்டும். கெயிலு அவங்களாம் வந்து 52 வீக்ஸ் ஹையை தொட போகிறாங்க. இவங்களாம் லோவை தொட போகிறாங்க. இவங்க பாருங்கள் ஹையை தொட போகிறாங்க ஓரளவுக்கு 52 வீக்ஸு. ஓகேங்களா? ஸோ நியராக போயின்னு இருக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டேயில் பார்ப்போம். என்னப்பா பரவாயில்ல ஏரியே போயிட்டு இருக்கிறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, கெயிலு, ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் 52 வீக்ஸ் ஐயை வந்து தொட்டு ஓரளவுக்கு மேலே போயிட்டுருக்குறாங்க. ஸோ இதை வாங்கினவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷம். ஓகே. அண்ட் ஹெச்எஃப்சிஎல் ஓகே. ஸோ இதை கொஞ்சம் வாங்கினவங்கலாம் எல்லாம் ப்ராஃபிட் கொஞ்சம் புக் பண்ணி இல்லாட்டி கொஞ்சம் சமான நிலை சந்தோஷமாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம எதுக்கு இருக்கிறவங்களையே பார்த்துக்கணும், கொஞ்சம் மேலே போகிறவங்களையும் பார்த்து இதை வாங்கினவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டும், சந்தோஷமாக மேலே போகிறத பார்த்து இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இனி வரப்போகிற காலத்தில் இந்த நிஃப்டி என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சந்தோஷத்தை கொடுக்குதா, இல்லை இது ட்ரம்ப் கிட்ட இருக்குதா, இல்லை ஈரான் கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மாற்றி மாற்றி விளையாடின்னு அப்படியே இருக்க தேவையில்ல. பட் போகிறது பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணல. ஓகே, இதை தாண்டணும், இதையும் தாண்டலை, அப்படியே போயின்னு இருக்குது. ஓகேங்களா? இது வீக்லியில் நம்ம பார்க்குறது. டெய்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதுதான் கதை. நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர் பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் இறங்குன்னு சொல்லி வாங்கின்னு இருக்கிறவங்களுக்கு தான் லாபம். இந்த காலத்தில் மேலே ஏறுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் காணோம். ஓகேங்களா? நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு தகவலுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.